இந்த ஜிலேபி முறுக்கு பழம் இதெல்லாம் சாப்பிடறதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட் ஆக்கா. சும்மாரா, எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் வைங்க. ஏயா, இங்க ஒரு மனுஷி குனிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு தெரியல? என்னங்க ஆயிடுச்சு? பூ மேல எரிஞ்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிறியா? நான் கட்டில தாங்க பூ போட்டு இருந்தேன், அது ஸ்லிப்பா இவங்க மேல பட்டுரும் போல இருக்கு. பாத்தீங்களா, நீங்க இந்த ரூமுக்குள்ள வந்ததுல இருந்து எல்லாமே ஸ்லிப் ஆகுதுங்க. ஆமா, எதுக்கு இப்படி மாஞ்சி மாஞ்சி பூ கட்டிருக்க? மெத்த எல்லாம் ஒரே பூவா இருக்கு. வாட் இஸ் மேட்டர்? என்னங்க இது, ஃபர்ஸ்ட் என்ன போட்டு தானே ஆகணும், பூ போடாம எப்படிங்க ஃபர்ஸ்ட் நைட்? ஓஹோ, என்ன இந்த மல்லிகை பூ இருக்கே, இது ஒரு கெட்ட ஜாதி பூங்க. அது ஏனுங்க இந்த பூ வாசனை மட்டும் சும்மா கும்முன்னு ஏறுது? ஏறும்பா, உனக்கு ஏறும். சத்தியமாங்க, உங்க வயசு பொண்ணுங்க இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டு பக்கத்து கூட வர வேண்டாங்க. அங்க எங்கயாவது தூரமா நடந்தா கூட சும்மா பக்குன்னு இழுக்குங்க. அது ஏனுங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, உனக்கெல்லாம் பூவை தலையில வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு போனோங்கிற அவசியமே இல்ல. தலையே இல்லாத முண்டம் போனா கூட உனக்கு தூக்கும். நியாயமா உனக்கெல்லாம் இங்க ஒரு கிண்ணம் கட்டணும். எதுக்குங்க? ஜொல்லு வடிஞ்சா சட்டை நிறையாம இருக்கிறதுக்கு. பின்ன என்னையா, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மல்லிகைப்பூவை தலையில வச்சுக்கிற பொம்பளைங்க நாங்க. எங்க கிட்டயே நீ மல்லிகைப்பூவை பத்தி அள்ளி விடுறியா? இந்த பூவை பத்தி முழுசா உனக்கு தெரியுமாயா? உனக்கு தெரியுமா? தெரியும். அப்ப சொல்லு. சொல்றேன். இந்த மல்லிகைப்பூ இருக்கே, அது ஒரு டைப்பான பூ. இது விரியறதுக்கு முன்னாலேயும் வாசம் இருக்காது, விரிஞ்சிட்டாலும் வாசம் இருக்காது. விரிய விரிய தாயா விஷயமே இருக்கு. ஐயோ, அசத்திட்டாளே. நீ என்னடானா 10 மணிக்கு நடக்க போற சாந்தி முகூர்த்தத்துக்கு 7 மணிக்கே பூ போட்டு வச்சிருக்க. அவங்க ரெடி ஆகி வரதுக்குள்ள இதெல்லாம் காஞ்சி கருவாடாயிராது? ஏமா, உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பத்தி ஒண்ணுமே தெரியாது நினைச்சேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் சொன்னேனாயா? சுத்த விளக்கென்ன மாதிரி பேசுறியே. இந்த ஊர்ல இருந்து புதுசா கல்யாணம் ஆகி போற பொண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி பாடம் நடத்தி அனுப்புறதே நான் தான். உங்க அக்காக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன், எங்க அண்ணன் பொண்டாட்டியாச்சேன்னு விட்டுட்டேன். என் சர்வீஸ்ல நான் எத்தனை கட்டுல பாத்திருப்பேன். இதெல்லாம் என்ன கட்டலாயாது? இதை விட பெரிய பெரிய கட்டில்லாம் நான் பாத்துட்டேன். கட்டில் பஞ்சாயத்துல கரை கண்டவ மாதிரி பேசுறேடி. ஏமா செல்வி, நெசமாவ சொல்ற? என் மேல நம்பிக்கை இல்லல்ல? இப்ப பாரு. எங்க போறா? கதவை சாத்துறாளே. பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? தூக்குங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் யாருக்கு தெரியும்? இதுக்கு மேலதான் எல்லா சினிமாலையும் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்களே. சினிமாவிலையா? ஆமா மாமா. அப்போ சினிமாவில பார்த்துதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு கத்துக்கிட்டியா? ஆமா, நான் பார்த்த எல்லா சினிமாலையும் இதுக்கு மேல எங்க காட்டுறான், கப்புன்னு லைட் ஆஃப் பண்ணிடுறானே. அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ அது உனக்கு தெரியாது. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ கொடுமை என்னன்னா, லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும். தெரியுமா? ஐயோ சொல்லுங்க மாமா, மாமா சொல்லுங்க மாமா. இரு, என்னோட ரொம்ப அவசரப்படுறியே. கை கை அங்கே வைப்பாங்க. கையெடு, நீ தோல் மேல போடு. கெட்டிமா படி. பிடிச்சியா? அப்படி சரி. பயப்படாம பயப்படாம அப்படியே கிட்ட வரணும். கிட்ட வந்து 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 வந்து. ஐயோ மாமா, விடு மாமா. ஐயோ எங்க அப்பா. யோ ஜாக்கெட் என்ன ஆச்சு? சாயங்காலம் வாமா. யோ நாங்களும் ஒரு வாரமா வந்துட்டு இருக்கோம். சாயங்காலமா சாயங்காலம் வந்தற துணி இருக்குதா இல்ல வித்து தின்டையா? என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கா? ஜாக்கெட்லாம் தச்சாச்சு,
இனிமே கை மட்டும் தான் வைக்கணும். யோ சாயந்தரம் வருவோம். நீ ஜாக்கெட் தரல, நீ வைக்க வேண்டாம் கைய, நாங்க வைக்கிறோம். யோ இதுக்கெல்லாம் மோசமான சுருக்கு பையங்க, இதுகிட்ட எல்லாம் வச்சுக்காத. அக்கத்துல எடுக்கிட்டு போயிருங்க. யோ மூடிக்கிட்டு என்ன பார்த்தாமா வந்துட்டானுங்க தைக்கிறதுக்குன்னு. என்னண்ணே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டெய்லரிங் கத்துக்கிறீங்களா? இல்லம்மா, தயக்கார தம்பி ஊருக்கு புதுசு, அதான் அந்த ஊரை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து. ஓசில டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு கட்டு பீடியும் வாங்கிட்டேன்ல. உங்களை திருத்தவே முடியாதுண்ணே. கொஞ்சம் ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட் தானே தச்சிருவோம். அளவு ஜாக்கெட்? அளவு ஜாக்கெட் இல்லையே, இதான் இருக்கு. பரவாயில்லையா? அப்ப உங்க அளவு எடுக்கணும். எடுத்துக்கோங்க. ஐயா வேணாம் வேணாம். ஏன்னு? அளவு மட்டும் எடுக்கவே வேணாமா? ஐயோ அண்ணே, அளவு இல்லாம எப்படி ஜாக்கெட் தைக்க முடியும்? அளவு எடுத்தா தானே ஜாக்கெட் வெட்டலாம். அது சரிதான், அளவு எடுக்கிற தெரிஞ்சா உன் மாமே வெட்டுவானே, அப்புறம் ஜாக்கெட் தைக்க ஆள் வேணாமா? யோ தாலியா, கொஞ்சம் கையை தூக்குமா. கை தானே? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நல்லா எடுங்க. அசத்திடுவோம். மூச்சை உள்ள இழுமா. போதும் போதும் போதும். ரொம்ப இழுத்தீங்கன்னா ஜாக்கெட் லூஸ் ஆயிடும். இதுக்குதான் அப்பவே சொன்னேன் அளவு எடுக்க வேணாம்னு, கேட்டீங்களா? யோ விடியா. இப்ப உங்ககிட்ட வந்து அளந்து எடுப்பானே, என்ன பண்ண போறீங்க? அட போய. ஏண்டா இந்த டீய குடிச்சல வந்து வயிறு ஒரு மாதிரியா இருக்குல்ல? ஆமா, எனக்கு கூட ஒரு மாதிரியா தான் இருக்கு. வாடா ஓடிடலாம். இப்ப உங்க அப்பே வர வேண்டி. என்னப்பா? இல்ல, டவுனுக்கு ஒரு முக்கியமான வேலையா போகணும். சாயங்காலத்துக்குள்ள இந்த 2 சட்டையை தைச்சு தர முடியுமா? வச்சிட்டு போ, சாயந்தரம் கிடைக்கும். அண்ணாத்த அளவு எடுக்கல. அளவா? அண்ணன் என்ன பண்ணீங்க? அளவு எடுத்தேன். நாடோடி தண்டல் படம் பார்த்தியா நீ? அது இன்னொரு தடவை காமிங்க.
Ah!